ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, ஜப்பான் நாட்டில் வயது முதிர்ந்த ஆணும் பெண்ணும் ஆறத் தழுவி கொண்டிருப்பதை போல உருவம் கொண்ட விநாயகர் சிலைகள் ஆங்காங்கே காணப்படுகின்றன. இந்த இரு விநாயகர்களையும் வழிபட்டால் நீண்ட காலம் வாழலாம் என்று நம்புகின்றனர். அற்புதமான இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகள் தாராளமாக நடைமுறை வாழ்க்கைக்கு பலிதமாகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 30/7/2026 கிழமை, வியாழக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம் ஆடி மாதம் 14வது நாள். இன்றைய விசேஷம் திருவோண விரதம், சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் வெள்ளி விமானத்தில் பவனி, ஒப்புளியப்பன் சீனிவாச பெருமாள் புறப்பாடு, பிரதமை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, பிறகு 12:15 1:15 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. திதி பிரதமை இரவு 10 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவோணம் மாலை 6:52 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராட்சம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம். சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், செவ்வாய் பலம் தரும் செந்தூர். நமக்கு முன்னும் பின்னும் உருவெடுத்தவர்களை பற்றி தெரிவிப்பவர் செவ்வாய் பகவான். அரசாங்கத்தில் கௌரவமான பெரிய பதவிகளில் அமர்ந்து அதிகாரம் செய்வதற்கும் தைரியத்திற்கும் செவ்வாய்தான் காரணமாகின்றார். ஒருவர் தைரியசாலியாக விலகுவதற்கும் காரணமானவர் செவ்வாய். அவர் ஒரு ஜாதகத்திலே உச்சம், ஆட்சி, நட்பு பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் பகைவர்களை வெல்வார், சரீர பலத்தை பெறுவார். ஒருவர் தனித்தன்மையுடன் வாழ்ந்திடவும் நிலம் வீடு கிடைத்திடவும் வழிவகுப்பவர் செவ்வாய் தான். ஒருவருக்கு செவ்வாய் பகவான் பலமாக ஆட்சி, உச்சம், நட்பு பெற்று அமைந்தால்
செவ்வாய் தசை நடக்கும் காலங்களில் உடன் பிறந்தவர்களால் அவருக்கு நன்மை உண்டு. பெரிய பதவியில் உள்ள ஒரு தொடர்பு உண்டாகும். அதனால் பொருள் வளம் பெருகும். ஒரு சிலருக்கு பதவியிலே உயர்வு உண்டாகும். செவ்வாய் நன்றாக அமைந்து 18 வயது முதல் 21 வயதுக்குள் செவ்வாய் தசை வந்தார். அவர்கள் இராணுவத்தில் சேர முயற்சித்தால் எண்ணம் நிறைவேறும். காவல்துறையில் ஒரு சிலருக்கு பதவி கிடைக்கும். அதுபோல செவ்வாய் 8 அமைய பெற்றவர்களுக்கு காவல்துறை அல்லது இராணுவ வேலைக்கு உரியவர் எந்த வேலையில் இருப்பவர்களால் இருந்தாலும் செவ்வாய் தசை நடக்கும் பொழுது தகுதிக்கேற்ற பதவி உயர்வை பெறுவார். ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பகை நீச்சம் பெற்றிருந்தார். செவ்வாய் தசை கால கட்டத்திலே மிகவும் எச்சரிக்கையாக தங்கள் பணியை மேற்கொள்ள வேண்டும். செய்யாத தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டியது இருக்கும். அரசு பணியில் உள்ளவர்கள் சிலர் பணி துறப்பு செய்வார்கள். பலவீனமான செவ்வாய் தசை நடக்கும் பொழுது கீழே விழுந்து அடிபடலாம். கை கால்கள் ஒடியக்கூடும். சிறுநீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். குற்றவாளிகளாக கருதப்பட்ட காவல்துறை நடவடிக்கையும் ஆளாகலாம். பகைவர்களாலும் அவதிப்பட நேரிடலாம். ஒரு சிலருக்கு எதிர்கள் தொல்லை அதிகமாகும். சண்டை சச்சரவு வரும். ஒரு சிலருக்கு தாங்கள் செய்யும் பணியிலிருந்து பதவி இறக்கம் உண்டாகும். சிலருக்கு சேர்த்து வைத்த செல்வத்தை இழக்க வேண்டியது இருக்கும். சிம்ம லக்னம் உள்ள ஜாதகருக்கு செவ்வாய் 4ஆம் இடமான விருச்சிகத்திலோ அல்லது 9வது இடம் மேஷத்திலோ அல்லது 5ஆம் வீடான தனுசிலோ அமர்ந்து குருவால் பார்க்கப்பட்டால் செவ்வாயால் அதிக நன்மை உண்டாகும். அதுபோல கடக லக்கணத்தில் பிறந்தவருக்கு 5ஆம் வீடான விருச்சிகத்திலோ அல்லது 10ஆம் வீடான மேஷத்திலோ செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்து அரசாங்க விருதுகளை பெற்று உயர்ந்த அந்தஸ்து பதவியிலும் வாழ்வார்கள். உடல் ரீதியாக செவ்வாய் பகவான் முக்கியமானவர். செவ்வாய் பகவான் வலுவாக அமையப்பெற்ற ஜாதகர் நோயற்ற வாழ்க்கையுடன் நீண்ட காலம் வாழ்வார். முதலாவது பரிகாரம், திருச்செந்தூர் சென்று வந்தால் செவ்வாயின் பலம் கூடும். பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர், உடல்நல குறை உள்ளவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகனை வணங்கி வர வெற்றி கிட்டும். உடல் வளம் பெறும். 2வது பரிகாரம், உங்கள் ஜாதகத்திலே செவ்வாய் பகவான் பகை பெற்றிருந்தால் 27 தோரம்பருப்புகளை எடுத்து அதனை வெள்ளை துணியிலே முடிந்து அதை தலையணைக்குள் வைத்து தைத்து விடவும். அந்த தலையணையை பயன்படுத்தி வந்தால் செவ்வாயின் அருள் கிட்டும். அனுபவ பரிகாரம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே 4ஆம் பாவம் 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரர்களை காட்டுகின்ற ஸ்தானம், குல தெய்வத்தையும் காட்டுகின்ற ஸ்தானம், உங்களுடைய அதிர்ஷ்டத்தை காட்டுகின்ற ஸ்தானமாக விளங்குகிறது. அதிலே பல்வேறு கிரக நிலைகளை வைத்து நாம் தொடர்ந்து பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். அதாவது 5ஆம் அதிபர் எங்கெங்கு நின்றால் என்னென்ன பலன் என்பதை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். 5ஆம் அதிபர் பகை நீச்சம் அஸ்தமனம் 6, 8, 12 இருந்தால் எந்த பலனும் இல்லை. லக்னத்தின் 5ஆம் அதிபர் இருக்க பிள்ளைகளால் பெற்றோருக்கு ஆதாயம் அடைவர். பிள்ளைகளால் உதவி உண்டு. புகழ், பொருள், பதவி, சன்மானம் அனைத்தும் கிடைக்கும். ஜாதகர் புத்திசாலியாய் இருப்பார். சுய தொழில் லாபம் உண்டு. லக்னாதிபதி 5இல் இருக்க பெற்றோரால் குழந்தைக்கு ஆதாயம் உண்டு. இந்த இடம் சொந்த வீடாக இருக்க நட்பு என்றாலும் பலன் விருத்தி அடையும். பகை நீச்சம் என்றாலும் பலன் குறையும். 2ஆம் வீட்டில் 5ஆம் அதிபர் இருக்க பிள்ளைகளால் பணம் கிடைக்கும். செல்வம் வரும். செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நல்ல பதவி கிடைக்கும். கல்வி நன்றாகும். 5ஆம் அதிபர் 2ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்க ஜாதகர் குழந்தையின் பெற்றோரால் தனலாபம் உண்டாகும். 5ஆம் அதிபர் 3இலே நிற்க புத்திரர்களால் ஆதாயம் குறைவு. சிறிது மன கிளேசம் ஏற்படும். புத்தி சோகம் ஏற்படும். ஆனால் புத்திரர்கள் வீரர்களாக இருப்பார்கள். 5ஆம் வீட்டில் 3ஆம் அதிபர் இருக்க ஜாதகர் இளைய சகோதரனால் இவருடைய குழந்தைகளுக்கு ஆதாயம் உண்டு. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஆகஸ்ட் மாதத்திலே இந்த 5 ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கப் போகிறது. ஜூலை மாதம் இறுதியிலே உள்ளோம். இன்னும் சில நாட்களில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் நுழைய உள்ளோம். பொதுவாக ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய நம்பிக்கையோடு புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் வகையிலே 2026 ஆகஸ்ட் மாதம் கிரக பெயர்ச்சிகளால் சில ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக முக்கியமான மாதமாக இருக்க போகிறது. அதுவும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, புதிய வேலை வாய்ப்புகள் போன்றவை கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. தொழில் அதிபர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத அளவிலே லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது.
இருப்பினும் வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தை மட்டும் சார்ந்தது அல்ல, மாறாக உங்கள் கடின உழைப்பு, தயாரிப்பு மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கும் முடிவுகளை சார்ந்தது. இப்பொழுது 2026 ஆகஸ்ட் மாதம் எந்தெந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கப் போகிறது என்பதை காண்போம். மேஷம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதமான தொழில் ரீதியாக நன்றாக இருக்கும். நீண்ட காலமாய் வேலையை மாற்றும் எண்ணத்தை கொண்டு இருந்தால் இந்த மாதத்தில் நல்ல சம்பளத்துடன் வேலை தேடி வரும். பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம். வேலை தேடி கொண்டிருப்பவருக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த மாதத்திலே உங்கள் தொடர்புகளை அதிகரிப்பதும் தன்னம்பிக்கையை பெறுவதும் நன்மையாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதமானது தொழிலில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். சிலருக்கு புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையை மாற்ற நினைப்பவருக்கு எதிர்பார்த்த சம்பளத்துடன் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள் நல்ல செய்திகளை பெறுவார்கள். இம்மாதத்தில் அவசரப்படாமல் நன்கு ஆராய்ந்து முடிவு எடுப்பது அதிக பயனளிக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதமானது ஊட்டமளிக்கும் மாதமாக இருக்கும். இம்மாதத்திலே தலைமைத்துவ திறன்களை, கடின உழைப்பாளிகளை மேல் அதிகாரிகள் கவனிப்பார். பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருப்பவர் நல்ல செய்திகளை பெறுவார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிபவர் இந்த மாதத்திலே உங்கள் வேலையின் தரத்தின் சிறப்பை கவனம் செலுத்துவது நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திலே புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட காலமாய் தடைபட்டு வந்த வேலைகள் வெற்றிகரமாய் நடக்கும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள். இம்மாதத்தில் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை வலுப்படுத்தும். மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் பாராட்டப்படும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. தொழில் மாற்ற நினைத்து கொண்டிருந்தால் இந்த மாதம் சாதகமாய் இருக்கும். வேலை மாற நினைப்பவருக்கு முன்பை விட சிறந்த வாய்ப்புகளை, நிதி பலன்களை பெறுவார். மொத்தத்தில் இந்த மாதம் பொறுமையுடன், ஒழுக்கமுடன் உங்கள் மிகப்பெரிய பலங்களாக தொடரும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இப்பொழுது நாம் கடைசி பகுதியான 6வது பகுதி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்ட தினம் என்பதையும் மற்றும் தொடர்ந்து 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலங்களை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்ற பரணி அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உடன் பிறந்த உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசாங்க விஷயம் சாதகமாக முடியும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்த உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார். வெற்றிக்கு வித்திடும் நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார். வெற்றிக்கு வித்திடும் நாள்.
மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றி இயக்க வேண்டும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றும், பிரபலங்களின் நட்பு கிடைக்கும், நெருங்கியவர்களுக்காக மற்ற உதவியை நாடுவீர். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்யும், அந்த மாற்றங்கள் இறுதியில் நன்மையில் தான் முடியும். உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தை ஈர்ப்பீர்கள். அலைச்சல் இருந்தாலுமே அறிவின் துணை கொண்டு சாதிக்கின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றீர்கள், பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்து நெருங்கியவர்களுக்காக மற்ற உதவியை நாடுவ. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள், அந்த மாற்றங்கள் இறுதியில் நன்மையில் தான் முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள். அலைச்சல் இருந்தாலுமே அறிவின் துணை கொண்டு சாதிக்கின்றன. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு, சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு தெய்வீக பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் ஏற்படும். சிலருக்கு உறவினரால் சங்கடங்கள் உண்டாகும். எனினும் உங்களது மௌனம் அந்த சங்கடங்களை இறுதியில் வெல்லும். நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள், அவருக்கு யோசித்து உதவுங்கள். தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் பேசும்போது பொறுமை அவசியம். வியாபாரத்தில் பங்குதாரர் ஓரளவு ஆதாயம் மற்றும் உடன் அலைச்சலும் உண்டாகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு சிலருக்கு நன்மையை தரும். மொத்தத்தில் இது ஒரு சுமாரான நிலை. பொறுமையாக இருந்தால் சாதிக்கலாம். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த சிலருக்கு தெய்வீக பணியில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு உறவினர்களால் சங்கடங்கள் உண்டாகும். எனினும் உங்களது மௌனம் அந்த சங்கடங்கள் இறுதியில் வெல்லும். நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள், அவர்களுக்கு யோசித்து உதவுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் பேசும்போது பொறுமை அவசியம். வியாபாரத்தில் பங்குதாரர் ஓரளவு ஆதாயம் மற்றும் உடன் அலைச்சலும் உண்டாகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு சிலருக்கு நன்மையை தரும். மொத்தத்தில் இது ஒரு சுமாரான நாளை. பொறுமையாய் இருந்தால் சாதிக்கலாம். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். கடமை உணவுடன் செயல்படுகின்றன. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வுக்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர் நண்பர்கள் மனம் விட்டு பேசும். அர்த்தம் நட்சத்திரத்தை சார்ந்து எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். கடமை உணவுடன் செயல்படுகின்ற நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்கிடும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்கி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். நினைத்தது நிறைவேறுகின்றன. விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் ஒற்றுமை பெற மற்ற மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். பயணங்களால் புத்துணர்ச்சியை பெறுவீர்கள். புது தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். நன்மை நடக்கின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்ற மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். பயணங்களால் புத்துணர்ச்சியை பெறுவீர்கள். புது தொழிலை தொடங்கும். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். நன்மை நடக்கின்றன. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். பாலிய நண்பர்கள் உதவுவார். வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. புது வேலை கிடைக்கும். மகளுக்கு நல்ல வரணமை. வியாபாரத்தில் அதிரடி சலுகையின் மூலம் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்றன. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பாலிய நண்பர்கள் உதவுவார்கள். வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயின் உடல் நலத்திலே கவனம் தேவை. புது வேலைகள் மகளுக்கு நல்ல வரன் அமையும். வியாபாரத்தில் அதிரடி சலுகை மூலம் லாபம் அடைவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்றன. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகள் புதிய பாதையை வழி நடத்துவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். பிள்ளைகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வாகனத்தை சீர் செய்யும்.
வியாபாரத்தில் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளை புதிய பாதை வழியில் நடத்துவர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை தந்த பிள்ளைகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார். அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள். சிலரின் தவறுகளின் சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தை வேலையாட்களும் பணிவாக பேசி வேலையை வாங்குங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள். சிலரின் தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களும் பணியுடன் பேசி வேலையை வாங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்ற மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். பயணங்களால் புத்துணர்ச்சியை பெறுவீர்கள். புது தொழிலை தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார். நன்மை நடக்கின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்ற மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். பயணங்களால் புத்துணர்ச்சியை பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் புது தொழிலை தொடங்கி உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். நன்மை நடக்கின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.